உலகத்தில் மிகப்பெரிய இத்தாலிய பயண கப்பலான கோஸ்டோ கன்கார்டியா 7 நாட்கள் ஐரோப்பிய சுற்றுப்பயணமாக 13 ஜனவரி 2012 அன்று புறப்பட்டது. உலகத்தில் மிகப்பெரிய இத்தாலிய கப்பல் என்பதால் அதில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை சாதாரண கப்பல்களை விட அதிகமாக இருந்துச்சு. இந்த கப்பல் சுமார் 4252 பயணிகளுடன் பயணத்தை மேற்கொண்டது. இந்த கப்பலில் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த பயணம் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. ஏன்னா எந்த ஒரு பெரிய ஹோட்டல்லையும் கிடைக்காத அளவுக்கு அத்தனை சௌகரிய வசதிகளும் இந்த கப்பலில் இருந்துச்சு. இந்த கப்பலில் 4 ஸ்விம்மிங் பூல், 5 ஹோட்டல்ஸ், ஒரு கேசினோ, ஒரு கூடைப்பந்து செட் மற்றும் 13 விதமான சொகுசு பார்கள் இருந்தது. இந்த கப்பலோட முதல் இலக்கு இத்தாலியோட சவோனோ நகரமாகும். இந்த கப்பல் இந்த நகரத்தை அடையிறதுக்கு குறைஞ்சது 1 நாள் ஆயிருக்கும். பயணம் தொடங்கிய 2.5 மணி நேரம் மட்டுமே கடந்திருக்கும். இந்த பயணம் கப்பல்ல இருந்த பயணிகளுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து பயணிக்க பயணிகளின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. நைட்டு 9:45 மணி அளவில் பயணிகள் அனைவருக்கும் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. குரல் கேட்டதும் சத்தம் கேட்ட உடனே அந்த கப்பல்ல இருந்த அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டுச்சு. கப்பல் முழுவதும் இருள் பரவிச்சு. இந்த சத்தம் வந்தபோது சில பயணிகள் தங்கள் அறைகளில் தூங்கி கொண்டிருந்தனர். சில பயணிகள் ஹோட்டல்ல அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கப்பல் ஒரு பக்கம் சாஞ்சுது. எல்லாவற்றையும் பார்த்த பயணிகள் அனைவரும் இந்த கப்பல்ல ஏதோ தவறு இருப்பதாக நம்பினர். ஆனால் சின்ன மின் கசிவு தான் ஏற்பட்டதாக கப்பலோட கேப்டன் பிடிவாதமாக இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி தான் விவாதிக்க போறோம். கேப்டன் ஸ்கெட்டினோ கப்பல்ல இருந்த பயணிகள் கிட்ட வேணும்னே போய் சொன்னாரு. கேப்டன் ஸ்கெட்டினோவோட தவற மறைக்கிறதுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பொய்கள் கூறப்பட்டுச்சு. உண்மையில இந்த கப்பல் ஐரோப்பா சுற்றுப்பயணத்திற்கு 7:18 9:18 மணிக்கு புறப்பட்ட போது அது அருகில் இருந்த அதன் இயல்பான வடிவத்திலிருந்து விலகியது. கப்பல் வழி தவறியதற்கு காரணம் இந்த கப்பலோட கேப்டன் அரானா. கேப்டன் ஸ்கெட்டினோ இந்த கப்பலை கிக்லியோ தீவு அருகே கடக்க விரும்பினாரு. இந்த தீவில் இருக்கிற எல்லாருமே இரவோட இருளில் இந்த கப்பல் ஒளியறத பார்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. ஒரு பெரிய கப்பல் நிலத்தின் அருகே செல்லும்போது அது சேல் பை என்று அழைக்கப்படுகிறது. கேப்டன் ஸ்கெட்டினோ இந்த தீவை அடைந்த போது தனது மூத்தவரான மரியோ பலம்போவும் இந்த தீவில் வசிக்கிறத கவனிச்சாரு. கேப்டன் ஸ்கெட்டினோ சில வருடங்கள் பணிபுரிந்த அதே நபர் கேப்டன் ஸ்கெட்டினோ மரியோ பலம்பாவை அழைத்து, நான் கிக்லியோ தீவுக்கு செல்ல போறேன், உங்களுக்கு ட்ரிப் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் ஐலாண்டை கடக்கும்போது கண்டிப்பாக நான் ஹார்ன் அடிப்பேன். பலம்போ அவர்கள் கூறினார். தீவில் இல்லை, பலம்போ அந்த தீவில் இல்லை, அவர் இத்தாலியோட மற்றொரு பக்கத்தில் இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே லைன் திடீரென கட் ஆகிருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழைப்பு வந்த சில நிமிடங்களில் பயங்கரமான சத்தம் கேட்குது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கப்பல் அதன் வரியிலிருந்து விலகி சென்றது. பொதுவாக ஒரு கப்பல் கரைக்கு பக்கத்தில் செல்லும் போதெல்லாம் கப்பல் கரையிலிருந்து குறைஞ்சது 7 to 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஆனால் கேப்டன் ஸ்கெட்டினோ இப்போவும் தன்னோட நிலைமையை உணராமல் கப்பல் கரையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. கரைக்கு பக்கத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாயிட்டு இருந்தது. கரையில் மிகப்பெரிய கற்களும் இருந்துச்சு. கப்பல் கரைக்கு வந்த உடனே கப்பலோட சென்சிட்டிவான பகுதிகள்லாம் பெரிய கற்களால் மோசமாக அழிக்கப்பட்டன. கப்பலோட சென்சிட்டிவ் வாய்ந்த பகுதியில் சுமார் 70 மீட்டர் நீளமான காயம் ஏற்பட்டுச்சு. கப்பலோட ஒரு பக்கம் அழிந்தவுடன் கடல் நீர் உடனடியாக கப்பலுக்கு உள்ள வந்து கப்பலின் கீழ் அறைகளை நிரப்ப தொடங்கிச்சு. தலைமை பொறியாளர் கேப்டன் ஸ்கெட்டினோ கிட்ட ஓடி வந்து முழு சம்பவத்தை பற்றியும் சொல்கிறாரு. நிலைமை எப்படி கட்டுப்பாட்டை மீறியது என்பதையும் சொல்கிறாரு. ஆனால் இப்போது கேப்டன் ஸ்கெட்டினோ கப்பலில் இருக்கிற பயணிகள் கிட்ட உண்மையை சொல்லாமல் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், கப்பலில் ஒரு பகுதி ரொம்ப மோசமாக சேதமடைந்தது. சேதமடைஞ்சாலும் இன்னும் கப்பல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. கேப்டன் ஸ்கெட்டினோ மூளையை கவ்வினார். இந்த கப்பல் மூழ்கும்போது கடலோட நடுவில் மூழ்குவது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு நினைச்சாரு.
ஆனா கப்பலை கரையை நோக்கி கொண்டு செல்வது நல்லது. கப்பலை கரையை நோக்கி திருப்ப யூ-டர்ன் எடுத்தனர். இதன் காரணமாக கப்பல் முன்பை விட வலது பக்கம் சாஞ்சுது. இன்னைக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகிறது என்பதை கப்பல்ல இருந்த பயணிகள் அனைவரும் புரிந்து கொண்டனர். இதுக்கு பிறகு கேப்டன் ஸ்கெப்டினோ பயணிகள் கப்பலை इसके बाद कुछ यात्री ऐसे थे जिन्हें तैरना आता था। वे जहाज से कूदकर तैरकर पास वाले आइलैंड पर चले गए और कुछ यात्रियों ने लाइफ बोट की मदद से इस जहाज से बाहर निकलना शुरू किया। அந்த இடத்தை அடைந்தனர். கேப்டன் ஸ்கெப்டினோ உத்தரவுக்கு பிறகு கப்பல் முழுவதும் ஒரு பயத்தோட சூழல் ஏற்பட்டுச்சு. சுத்தி இருந்த கூட்டம் ஒருவரை ஒருவர் தள்ள தொடங்கிச்சு. ஒவ்வொருவரும் தங்களோட உயிருக்கு போராடிட்டு அவர்கள் லைஃப் போட்ல ஏறுவதற்கு சண்டையிட்டனர். ஒரு பக்கத்துல இருந்த குழு உறுப்பினர்கள் மற்றும் பயணிகளுக்கு ஹீரோவாட்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் கேப்டனோட கப்பல் அத்தகைய சாதனையை செய்தார். இதனால அவர்களுக்கு நிறைய கைத்தட்டல்கள் கிடைத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் தான் முதல்ல கப்பலை கைவிட்டு ஓடினார்கள். தகவலின்படி 11:18 மணிக்கு கேப்டன் ஷெட்டினோ கப்பலை விட்டு வெளியேறினார். சுமார் 11:38 மணி அளவில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் 400க்கும் மேற்பட்டோர் கப்பலுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. இத்தாலிய கடலோர கப்பல் படையோட விமானங்கள் மற்றும் மீட்பு சேவை படகுகளும் இப்போ கப்பலை வந்தடைந்தன. கப்பல்ல மூழ்கிய 100 பயணிகளை காப்பாற்றினர். இது தவிர கப்பலுக்குள் ஏராளமான பயணிகள் சிக்கிக் கொண்டனர். ஆனா கப்பலுக்குள் எத்தனை பயணிகள் சிக்கிக் கொண்டனர்னு தெரியாது. நிறுவனம் மீது பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டன. நிறுவனம் ஒவ்வொரு பயணிகளின் டிக்கெட் கட்டணத்தை திருப்பி தரவில்லை. இது தவிர ஒவ்வொரு பயணிக்கும் சுமார் 10 லட்சம் வழங்கப்பட்டது. இது தவிர இந்த விபத்தில் இறந்தவர்களோட குடும்பங்களுக்கு அறியப்படாத தொகையும் வழங்கப்பட்டது. இந்த விபத்தோட மொத்த செலவை பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கான மொத்த செலவு $2 பில்லியன் எட்டியிருந்தது. இந்த முழு விபத்தையும் ஏற்படுத்திய கேப்டன் ஸ்கெட்டினோ தான் நிறுவனத்திற்கு இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தினாருன்னு நீங்க நினைக்கலாம். மேலாக அவருக்கு என்ன ஆனது? 2 நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்து கொண்டிருந்த இவரிடம் ஏன் கப்பலை விட்டுட்டு ஓடி வந்தீங்க அப்படின்னு நீதிபதி கேட்டபோது, மற்றவர்களுக்கு உதவ போகும்போது கால் தவறி லைஃப் போட்ல விழுந்து அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. கேப்டனோட இந்த கதையை யாருமே நம்பல. அதனால அவருக்கு 16 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டாரு. பார்த்தா இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் கேப்டன் ஷெட்டினோ. முதல்ல அவர்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சதுனால அவர்கள் கப்பலை கரைக்கு தள்ள வேண்டியிருந்தது. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. தவறு நடந்துச்சுன்னா ஒருவர் பின் ஒருவராக போய் சொல்லிவிட்டு கடைசியில தவறை திருத்தி கொள்ள வாய்ப்பு கிடைத்த போதும் வாளை புதைத்து கொண்டு கப்பலை விட்டு ஓடினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.